திருவள்ளூரில் பொன்னியம்மன் ஆலயம் மற்றும் திரௌபதியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மாக்கரல் கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய திருவிழா மற்றும் திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பொன்னியம்மன் ஆலயத்தில் பதிபூஜை, பூங்கரகம் ஊர்வலம், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரௌபதியம்மன் ஆலயத்தில் பக்தர்கள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விரதம் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் கங்கை நீராடி உடல் முழுவதும் சந்தனம் மற்றும் பூக்களால் அலங்காரம் செய்திருந்தனர். பின்னர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரையில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து விமானத்தில் அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் மதுரை ரோட்டரி கிளப் ஆஃப் மிக்டவுன் சார்பாக மதுரை அரசு பள்ளி மற்றும் மதுரை மாநகராட்சி பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களில் சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் காலை மதுரையில் இருந்து சென்னை செல்லும் விமானத்தில் செல்ல அழைத்து வரப்பட்ட மாணவர்களை மதுரை மேயர் இந்திராணி பொன்வசந்த், மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து 10 மாணவ மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியர் என 11 பேர் மதுரை விமான நிலையத்தில் இருந்து சென்னை புறப்பட்டு சென்றனர். மேலும் சென்னை செல்லும் மாணவர்கள் தமிழ்நாடு சட்டசபை நிகழ்வுகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்த்துவிட்டு மீண்டும் பேருந்து மூலமாக மதுரை புறப்பட உள்ளனர். கடலூர் மாவட்ட விவசாயிகளின் கனவு திட்டமான அருவாமூக்கு திட்டம் இன்று துவக்கி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஆண்டுதோறும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ள காலங்களில் பரவனாற்றில் மழைநீரும் நெய்வேலி சுரங்க நீரும் கலந்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள 24 கிராமங்களைச் சேர்ந்த விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து வருகின்றன. அதை தடுக்கும் வகையில் கடலூர் அருகே திருச்சோபுரத்தில் கீழ்பரவனாற்றில் அருவாமூக்கு வடிவில் இணையும் இடத்தில் தடுப்பணை கட்டி அங்கிருந்து ஒரு புதிய கால்வாய் வெட்டி 1.60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் எளிதில் வெள்ளநீரை வடிய வைக்கும் அருவாமூக்கு என்னும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு ரூபாய் 81.12 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் அருவாமூக்கு திட்டத்தின் பணிகள் தொடக்க விழா இன்று திருச்சோபுரத்தில் நடைபெற்றது. பணிகளை தமிழக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் பாலவராயன் குளத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் பள்ளி மாணவர்கள் இணைந்து சீரமைப்பு பணிகளை செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாலவராயன் குளம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த குளம் நடைபாதையுடன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் குளத்தில் தேங்கியுள்ள மழைநீரில் அதிக அளவில் செடிகள் படர்ந்து உள்ளதால் தண்ணீர் தேக்கி வைப்பதில் சிரமம் ஏற்படும் என்பதன் காரணமாக சிறகுகள் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் குன்றத்தூர் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் VK பிரதர்ஸ் இளைஞர்கள் சேர்ந்து படகு மூலம் குளத்தில் உள்ள செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த செடிகளை அகற்றுவதன் மூலம் குளத்தில் அதிக அளவில் மழைநீர் தேக்கி வைக்கப்படும் எனவும் மழைநீர் தேங்குவதில் எவ்வித சிக்கலும் இருக்காது என தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.